ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட் ரூல்ஸ் ரிலேட்டிங் டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு பார்க்குறது வந்து கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்டோட ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னா செக்ஷன் 32, 33, 34, 35 and 36 ஆஃப் தி ஆக்டில் டிஃபைன் பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கண்டிஞ்சன்ட் ஆன் அன் இவெண்ட் ஹேப்பனிங், இது வந்து செக்ஷன் 32. செக்ஷன் 32ல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கோ செய்யாததுக்கோ ஒரு இவெண்ட் உடைய உறுதிப்படுத்தாத ஒரு ஃப்யூச்சர் இவெண்ட் நடந்தால் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தால் அதை சட்டம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எப்போது அந்த இவெண்ட் நடந்தால் மட்டும்தான் சட்டம் அதுக்குள்ளே அதை செயல்படுத்தணுங்கிற முடிவுக்கு கொண்டு வர முடியும். இவெண்ட் இம்பாசிபிளாக இருந்ததுன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் 9 வந்து ஏபிக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறதாக ஒத்துக்கிறாரு. எப்போன்னா பி வந்து சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சான்னு. பட் பிஃபோர் த மேரேஜ் சி இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பி கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுனால கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்ட் பிகாஸ் அது the contract cannot happen anymore. Event becomes impossible. இங்கே சி இறந்துட்டா எப்படி சிஏ பியை திருமணம் செய்து கொள்ள முடியும்? அப்போ பி திருமணம் செஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால அந்த ஏவுடைய அந்த கான்ட்ராக்டை டோட்டலாக வாய்ட் ஆகிடுது. ஏ நீட் நாட் பே ஃபார் இட்டுங்கிறது தான் அந்த இவெண்ட் ஹேப்பனிங், கண்டிஞ்சன்ட் ஆஃப் அன் இவெண்ட் ஹேப்பனிங். இந்த இடத்துல கான்ட்ராக்டே வந்து எங்கே வருது, அந்த இவெண்ட் நடந்தாங்கிற இதில் வருது. அப்போ அந்த இவெண்ட்டு நடக்கலை, கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் தான் இது. அந்த இவெண்ட்டு நடக்கலை, அதனால ஏக்கு அது லைபிலிட்டி இல்லாமல் போயிடுது. நெக்ஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் கண்டிஞ்சன்ட் ஆன் அன் இவெண்ட் நாட் ஹேப்பனிங். ஒரு இவெண்ட்டை நடக்காததுக்கு கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் எப்படி வரும்? செக்ஷன் 33 இதை விளக்குது. Where a contingent contract is made to do or not to do anything if an uncertain future event does not happen. It can be enforced only when the happening of that event becomes impossible and not before. அதாவது ஒரு contingent contract வந்து ஒரு செயலை செய்கிறதுக்கோ செய்யாமல் இருக்கிறதோ ஒரு அன்சர்டன் இவெண்ட், அதாவது உறுதிப்படுத்தப்பட முடியாத ஒரு ஃப்யூச்சர் இவெண்ட் நடக்காட்டா இதை செய்கிறதாகவோ செய்யாமல் போகிறதாகவோ ஒத்துக்கிட்டா இதை சட்டத்தின்படி எதுவும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. முன்னால் நடந்தாலும் சரி, பின்னால் நடந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் செக்ஷன் 33 சொல்லுது. இதை ஒரு எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்டால், எக்ஸாம்பிள் 10, P agrees to pay Q a sum of money if a particular ship does not return. அப்போ பி வந்து கியூக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கறதாக ஒத்துக்கிறாரு. என்ன கண்டிஷன் போடுறாரு? ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஷிப் வந்து திரும்பி வராட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கான்ட்ராக்ட் எப்போ என்ஃபோர்ஸபிள் ஆகுது, எப்போ அதுக்கு லைஃப் வருது? அந்த ஷிப்பு சிங்க் ஆகி ரிட்டர்ன் வர முடியாட்டாதான் இந்த கான்ட்ராக்டே செயல்பாட்டுக்கு வருது. அப்போ இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் என்ஃபோர்ஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் கண்டிஞ்சன்ட் ஆன் த இவெண்ட் நாட் ஹேப்பனிங். அந்த ஷிப்பு வராட்டா மட்டும்தான் இவருடைய கான்ட்ராக்டை செயல்பாட்டுக்கே வருது. Where A agrees to pay a sum of money to B if certain ship does not return, however the ship returns back, here the contract becomes void. அந்த ஷிப்பு வராட்டா தான் அமௌண்ட் கொடுக்குறேங்கிறாரு. ஷிப்பு வந்துடுச்சு அப்படின்னா கான்ட்ராக்டே இல்லாமல் போயிடும். The contract becomes void. Next, third condition in case of rules relating to enforcement
என்னன்னு பார்க்குறோம். இந்த தேர்டு கண்டிஷன் செக்ஷன் 34 என்ன சொல்லுதுன்னா, a contract would cease to be enforceable if it is contingent upon the conduct of a living person when that living person does something to make the event or conduct as impossible of happening. ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய நபர் ப்ராமிஸ் பண்ண ஒரு இவெண்ட்டை அல்லது அவருக்கு ப்ராமிஸ் பண்ணவரை அந்த இவெண்ட்டை செய்ய முடியாதபடிக்கு இவர் செய்த ஒரு செயல் அவரை தடுத்தால் அவர் அதுக்கு அந்த கான்ட்ராக்டை அவர் செல்லுபடியாகாத ஒரு கான்ட்ராக்டாக செய்விக்கிறார். அதுக்கு அந்த ஃப்யூச்சர் கண்டின்ஜென்சிஸ்க்கு அந்த ப்ராமிஸ் பண்ண ஒரு பொறுப்பாளியே அல்ல அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ செக்ஷன் 34 என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு பர்சன் ஒரு அன்ஸ்பெசிஃபைடு டைம் குறிப்பிட்ட கால அல்லாமல் ஒரு இவெண்ட்டை செய்கிறாரு. அந்த இவெண்ட் இவர் ஏற்கனவே இவருடைய கான்ட்ராக்டில் சொல்லப்பட்ட ஒரு செயலை செய்ய முடியாதபடிக்கு அதை ஏற்படுத்துச்சுன்னா, அந்த ஆக்டை அந்த இவெண்ட்டை செய்ய முடியாதபடி ஏற்படுத்துச்சுன்னா, அந்த ஆக்டால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவில் இவர் என்ன செய்யணுமோ அதை செய்யணும், இல்லைன்னா ஃபர்தர் கண்டின்ஜென்சிஸை ப்ராமிஸ் பண்ணவர் செய்ய வேண்டியது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் 11 ஏ என்ன சொல்கிறாரு, பி கிட்ட நீ சியை திருமணம் செஞ்சால் உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் சி என்ன பண்ணிடுறாரு, பி திருமணம் செய்யாமல் டியை திருமணம் பண்ணிக்கிறார். அப்போது பி சியை திருமணம் செஞ்சால் மட்டுமே ஏ பிக்கு பணம் தரணும். ஆனால் பி சியை திருமணம் செய்கிறதுக்கு முன்னாலேயே சி டியை திருமணம் செஞ்சிட்டதுனால அந்த ஆக்ட் இம்பாசிபிள் ஆகிடுது. இந்த இம்பாசிபிள் இவெண்ட் எப்போ பாசிபிளாக இருக்கும், சிஎன்டி நாளைக்கு டைவர்ஸ் பண்ணால் மட்டும்தான் பிசியை திருமணம் செய்ய முடியும். அப்போ இந்த இடத்துல இது ceases to be enforceable, cancels, it cannot be done further. எக்ஸாம்பிள் ஒரு கேஸில் ஃப்ராஸ்ட் vs நைட், அதில் ஒரு டிஃபெண்டன்ட் ப்ராமிஸ் டு மேரி த பிளைண்டிஃப் ஆன் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். ஒரு நபர் மற்றொரு நபரை தன்னுடைய தந்தை இறந்த பின்னால் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளிக்கிறார். ஆனால் அந்த தந்தை இருக்கிறப்பவே அவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அப்போ இந்த திருமணத்தால் அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் போயிடுது. ஆகையினால் அந்த பெண் இவர் மேலே பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு கேஸ் போட முடியும் அப்படின்னு ஃப்ராஸ்ட் வர்சஸ் நைட்டுங்கிற கேஸில் தீர்ப்பானதாக சொல்லுது இங்கே இருக்கிற கேஸ். நெக்ஸ்ட்டு contingent on happening of specified event within the fixed time. இது செக்ஷன் 35. செக்ஷன் 35 எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்டுங்கிறது ஒரு செயலை செய்கிறதுக்கோ அல்லது செயலை எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கோ தான் கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் போடுறாங்க. இஃப் a specified uncertain event happens within a fixed time. A specified uncertain event happens within a fixed time becomes void. At the expiration of the time fixed, such event has not happened, or if before the time fixed, such event becomes impossible. அதாவது ஒரு ஸ்பெசிஃபைடு அன்சர்டன் இவெண்ட், அதாவது அன்சர்டன்னா நடக்கும் அப்படிங்கிற உறுதியற்ற ஒரு நடவடிக்கை ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ளே நடந்தால் அது வாய்ட் ஆகிடுது. இல்லை அந்த டைம் முடிஞ்சு போயிடுது, அந்த இவெண்ட்டு நடக்கலை அப்படின்னா அந்த பிஃபோர் அந்த டைம் ஃபிக்ஸடு நடக்கிறதுக்கு முன்னால் அந்த இவெண்ட்டு நடந்து முடிஞ்சிட்டாலும் அல்லது அந்த டைம் முடிஞ்சிட்டாலும் அந்த இவெண்ட் இம்பாசிபிள் ஆகிடுது. இதை எக்ஸாம்பிள் 12 சொல்லுது. ஏ ப்ராமிசஸ் டு பே பி a sum of money if certain ship returns within a year. ஏ என்பவர் பிக்கு என்ன சொல்கிறாருன்னா ஒரு தொகை கொடுக்கறதாக ப்ராமிஸ் பண்ணுறாரு. எப்போ ஒரு கப்பல், ஒரு குறிப்பிட்ட கப்பல் ஒரு வருடத்திற்குள்ளாக திரும்பி வந்துட்டால் அதுக்கு ஏ பணம் கொடுக்கறதாக ஒத்துக்கிறாரு.
அப்போது அந்த கப்பல் திரும்பி ஒரு வருடத்துக்குள்ளே வந்தால் மட்டுமே தான் அந்த கான்ட்ராக்ட் செல்லுபடியாகும். இல்லை அந்த ஒரு வருடத்திற்கு பின்னால் அது வந்ததுன்னா அது அந்த கான்ட்ராக்டை தள்ளுபடி செய்யப்படும். இல்லை அந்த கப்பலே ஒரு வருடத்துக்குள்ளே எரிஞ்சு போயிட்டாலும் அந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாது, அந்த கான்ட்ராக்ட் தள்ளுபடி செய்யப்படும். இதுதான் இந்த ஃபிக்ஸட் டைமில் என்ன ஆகுதுன்னு, அந்த கண்டிஞ்சன்ட் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் ஸ்பெசிஃபைடு ஈவெண்ட் வித்தின் த ஃபிக்ஸட் டைம். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு நடவடிக்கை அன்சர்டனாக இருக்குது, அது வந்து கண்டிப்பாக நடக்குங்கிற உறுதியற்ற தன்மையில் அந்த டைம் ஃபிக்ஸடுக்குள்ளே நடந்து விட்டாலும் அது தள்ளுபடி ஆகிடும், அந்த ஈவெண்ட்டு நடக்காட்டாலும் தள்ளுபடி ஆகிடும், காலம் கெடு முடிவடைஞ்சாலும் தள்ளுபடி ஆகிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட் வந்து கண்டிஞ்சன்ட் ஆன் ஸ்பெசிஃபைடு ஈவெண்ட் நாட் ஹேப்பனிங் வித்தின் ஃபிக்ஸட் டைம். கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதே ஒரு செயலை செய்கிறதோ செய்யாமல் விடுறதோ, அதை வந்து ஒரு அன்சர்டன் ஈவெண்ட்டுன்னா நம்ம ஒரு உறுதியற்ற ஒரு செயல் நடக்குமா நடக்காதாங்கிற உறுதி இல்லாதப்போ அந்த ஃபிக்ஸட் டைம்குள்ளே அது நடக்கலை அப்படின்னா சட்டத்தின்படி அதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஃபிக்ஸட் டைம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுனாலும் அந்த ஈவெண்ட் நடக்கலைன்னாலும் அல்லது அந்த டைம் ஃபிக்ஸட் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த ஈவெண்ட் நடக்கலை அந்த டைம் எக்ஸ்பைரி ஆகிடுதுன்னாலும் அந்த ஈவெண்ட் நடக்காது இனிமே அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்தாலும் இட் கேன் பி டேக்கன் டு த கோர்ட் ஆஃப் லா. இப்போ எக்ஸாம்பிள் 13 வந்து ஏ ப்ராமிசஸ் to pay a sum of money if a certain ship does not return within the year. அப்போ இதில் ஏங்கிற ஒரு பிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்குறேங்கிறாரு. எப்போது அந்த ஷிப்பு வந்து ஒரு வருடத்திற்கு உள்ளாக திரும்பி வராவிட்டால் பணம் தரதாக சொல்கிறாரு. அப்போது அந்த ஷிப்பு ஒரு வருடத்துக்குள்ளே வராட்டாலும் இவர் பணம் தரணும். இல்லை அந்த ஷிப்பு ஒரு வருடத்திற்குள்ளாக எரிஞ்சு போயிட்டால் அது வராதுங்கிறது தீர்மானமாக தெரிஞ்சிடுது. அப்போவும் அந்த கான்ட்ராக்ட் வந்து சட்டத்தின்படி என்ஃபோர்ஸ் பண்ணப்பட வேண்டியது தான், பணம் செலுத்தப்பட வேண்டியவர் ஆகிறாருங்கிறது தான் இதனுடைய பொருளாக எடுத்துக்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து கண்டிஞ்சன்ட் ஆன் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள் ஈவெண்ட்னா நடக்கவே முடியாத ஒரு செயல். இது செக்ஷன் 36. அதே நம்ம வந்து பார்த்தோம், கண்டிஞ்சன்ட் அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு செயலை செய்கிறதுக்கோ செய்யாமல் இருக்கிறதுக்கோ ஏற்படுத்தக்கூடியது. இப்போ இம்பாசிபிள் ஈவெண்ட் ஹேப்பன்ஸ் ஆர் வாய்ட், அந்த இம்பாசிபிள் ஈவெண்ட் நடந்துடுச்சுன்னா அது தள்ளுபடி ஆகுது. அந்த whether the impossibility of the event is known or not to the parties to the agreement at the time when it is made. அந்த அக்ரிமெண்ட் செய்யப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு இந்த செயல் செய்யப்பட முடியாதாங்கிறதே தெரியாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லைங்கிறது தான் இங்கே செக்ஷன் 36 சொல்லுது. எக்ஸாம்பிள் 14, A agrees to pay B 1 lakh if sun rises in the west next morning. This is an impossible event and hence void. A வந்து Bக்கு என்ன சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு வந்து சூரிய உதயம் மேற்கு பக்கம் இல்லாமல் கிழக்கு பக்கம் இல்லாமல் மேற்கு பக்கம் ஆச்சுன்னா உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேங்கிறாரு. இது வந்து ஒரு நடக்கவே சாத்தியமற்ற ஒரு ஈவெண்ட். அந்த மாதிரி ஒரு சாத்தியமற்ற ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒரு கான்ட்ராக்ட் போட்டால் அது வாய்டு, அது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் இதனுடைய செக்ஷன் 36 விளக்கமாக சொல்கிறோம். எக்ஸாம்பிள் 15, எக்ஸ் அக்ரீஸ் டு பே 1 lakh to y if 2 straight lines should enclose a space. 2 நேர்கோடுகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து உள்ளடக்கக்கூடியதாக இருந்தால் அதுக்கு நான் வந்து உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னு எக்ஸ் ஒய்க்கு சொல்கிறாரு. இப்போ 2 நேர்கோடுக்குள்ளே எந்த ஒரு பகுதியும் உள்ளடக்கப்பட முடியாது, அது அப்படி போயிட்டே இருக்கும். அந்த நேர்கோடுகள் இரண்டுமே இணையா கோடுகளாக தான் இருக்கும். அப்போ அந்த அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. அங்கே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் cannot enclose a space, அது parallel லைன்ஸாக போகும். அப்படி இருக்கும்போதும் அந்த அக்ரிமெண்ட் வந்து வாய்டு. இதில் 2 பேருக்குமே இது இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு தெரிஞ்சது தான்,
தெரிஞ்சே அப்படி போடுறாங்க கான்ட்ராக்ட்னா அது அந்த கான்ட்ராக்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் சொல்லுது. அந்த பார்ட்டிஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட்டு இம்பாசிபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அதனுடைய நடவடிக்கை அந்த செயல் வந்து இம்பாசிபிளாக இருந்தால் அந்த கேஸ் செல்லுபடி ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்ட் அண்ட் அ வேகரிங் கான்ட்ராக்ட். அதில் டிஃப்ரென்ஸில் பார்க்கும்போது முதல் மீனிங் பார்க்குறோம். கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு செயலை செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ, அதாவது அதுக்கு கொலாட்ரலாக ஒரு ஈவெண்ட் ஹேப்பனிங் ஆர் நாட் ஹேப்பனிங், இது வந்து ஒரு இந்த செய்கை செஞ்சால் இதுக்கு நான் இதை தரேன், சூரியன் கிழக்கில் உதிக்காமல் மேற்கில் உதிச்சா கொடுக்குறேன்னா ஒரு ஈவெண்ட் நடந்தால் மட்டுமே அந்த கான்ட்ராக்ட் வந்து லைஃபுக்கு வருது. அது கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்ட். வேகரிங் கான்ட்ராக்ட்டுங்கிறது அப்படி இல்லை. ஒரு பணமோ பணத்தின் மதிப்போ வந்து ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் நடந்தாலும் நடக்காட்டாலும் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணால் அது வேகரிங் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் அப்படின்னா கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்டில் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இருக்க வேண்டியதில்லை, ஒருவர் மட்டுமே ப்ராமிஸ் பண்ணுவார். வேகரிங் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் ரெண்டும் ரெசிப்ரோக்கல் இருக்கும், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்பார். அடுத்தது அன்சர்டன் இவெண்ட்டுன்னு பார்த்தா கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்டில் வந்து இவெண்ட் இஸ் கொலாட்ரல், அதாவது ஒரு செயல் நடந்தால் அதுக்காக இன்னொரு செயலை செய்கிறதாக ப்ராமிஸ் பண்ணுறாங்க கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்டில். வேகரிங் கான்ட்ராக்டில் அன்சர்டன் இவெண்ட்டுங்கிறது தான் அதனுடைய கோர் ஃபேக்டர்னால் முக்கியமான அம்சமே அதுதான் வேகரிங் கான்ட்ராக்டில். நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லும்போது கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்ட் வந்து வேகரிங்காக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் வேகரிங் அக்ரிமெண்ட்டுங்கிறது எசென்ஷியலி கண்டின்ஜென்ட்டாக தான் இருக்கும் இன் நேச்சரில். அந்த பார்ட்டிஸ் இன்வால்வ்டு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்னா, இதில் வந்து கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்டில் வந்து கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இந்த சப்ஜெக்ட் மேட்டர், அந்த பொருள், அந்த கான்ட்ராக்டுடைய பொருளில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே வேகரிங் கான்ட்ராக்டில் அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் பொறுத்தெல்லாம் அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. டாக்ட்ரின் ஆஃப் மியூச்சுவாலிட்டி ஆஃப் லாஸ் அண்ட் கெயின் அப்படின்னா கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்ட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் டாக்ட்ரின் ஆஃப் மியூச்சுவாலிட்டி ஆஃப் லூஸ் அண்ட் கெயின், அது லாஸ் அண்ட் கெயின். அதாவது கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்டில் நஷ்டம் என்ன லாபம் என்னங்கிறது பார்க்குறது ஒரு தத்துவம் இல்லை. வேகரிங் கான்ட்ராக்ட்டுங்கிறது ஒரு கேம், அதில் வின் பண்ணுறது லூஸ் பண்ணுறதா லோன் மேட்டர்ஸ் அது மட்டுமே சம்மந்தப்பட்டதாக இருக்குது. எஃபெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்டுங்கிற ஹெட்டிங்கில் பார்த்தோன்னா கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்ட்டுங்கிறது செல்லுபடி ஆகும், வேகரிங் கான்ட்ராக்ட்டுங்கிறது செல்லுபடி ஆகாதது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் டிஃபரன்சஸாக பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.